வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. காலை சூரியன் கலர்ஃபுல்லாக மேலே எழுந்து வந்துகிட்டு இருக்காரு. பாக்யா அவங்க கிச்சனில் நின்று கருவேப்பிலையை ஆஞ்சிக்கிட்டு இருக்க, மயில சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பால் கொதிச்சிட்டு இருக்கு, அதுல டீ தூளை போட்டு சர்க்கரையை போடுறாங்க மயிலு. சம்பளம் வர்றதுக்கு இன்னும் 80 நாள் இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, திடுக்குன்னு திரும்பி பாக்குற மயிலு, அது இருக்குமா இன்னும் 10 நாளைக்கு மேலங்கிறாங்க. வாரம் சம்பளம் கொடுப்பாங்களான்னு கேட்டு பாரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, என்ன அம்மா இப்படிலாம் கேக்குறாங்க அப்படின்னு திடுக்குன்னு பாக்குற மயிலு, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கன்றாங்க. வேலைக்கு தான் போற, கடைசியில வெட்டியே தான் போக போல இருக்கே, சம்பளம் கூட சரியா வராதா அப்படிங்கிற மாதிரி பாக்யா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க மீனா அவங்க குவார்டர்ஸ் கிச்சன்ல வடசட்டில ஏதோ கிண்டிட்டு இருக்காங்க. அப்படியே யோசனையா அத்தையும் மயிலக்காவையும் பேச வச்சிருவோமா அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சுட்டு மொபைல் எடுக்கிறாங்க மீனா. மயிலு சக்கரை டப்பியை மூடிட்டு இருக்க, அவங்க மொபைல் ரிங் ஆகுது. வேகமா எடுக்கிறாங்க, ஆன் பண்ணி காதுல வைக்க, அவசரத்துல அவங்க ஆன் பண்ணிருக்க கூட இல்ல போல இருக்கு. மறுபடியும் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. ஹலோ அப்படின்னு மயிலு சொல்ல, குட் மார்னிங் காங்கிறாங்க மீனா. குட் மார்னிங் மீனா அப்படின்னு மயிலு பேச ஆரம்பிக்க, அவங்க அம்மா குறுகுறுன்னு பாக்குறாங்க. வேலைக்கு கிளம்பிட்டீங்களான்னு மீனா கேட்க, இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன், இன்னும் டைம் இருக்குல்லன்னு பரபரப்பா சொல்றாங்க மயிலு. மீனா யோசனையா அமைதியா இருக்க, நீ கிளம்பிட்டியான்னு கேக்குறாங்க மயிலு. இதோ சமையல் பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதாங்கிறாங்க மீனா. சரிங்கிற மாதிரி மயில தலையாட்டிட்டு இருக்க, அவங்க அம்மா மயிலையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அக்கா, நான் இன்னைக்கு உங்களை பார்க்கணும், நாம வழக்கமா போவோம்ல அம்மன் கோவில், அங்க வந்துடுறீங்களான்னு மீனா கேக்குறாங்க. வரேன் மீனா, சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வரட்டுமான்னு மயில கேக்குறாங்க. இல்ல காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வாங்கன்றாங்க மீனா. ஓ இல்ல, கோவிலுக்கு வந்துட்டு வேலைக்கு போகணும்னா லேட் ஆயிடும்ல, அதுதாங்கிறாங்க மயிலு. அதெல்லாம் நந்தினி அக்கா கிட்ட நான் பேசிட்டேன், நீங்க வர்றதுக்கு லேட் ஆகும்னு நானே அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நீங்க வந்துடுறீங்களான்னு கேக்குறாங்க மீனா. ஏன் மீனா, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு மயிலு கேட்க, அவங்க அம்மா தான் பயங்கர குறுகுறுப்போட பார்த்துட்டே இருக்காங்க. அக்கா, அதெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாங்கிறாங்க மீனா. சரி மீனான்னு போனை வைக்கிறாங்க மயிலு. மீனாவும் போனை வச்சுட்டு அப்படி யோசனையா நிக்கிறாங்க. மயிலு இங்க போனை கட் பண்ணதும், என்னவா ஓர கத்திக்கே அப்படின்னு பாக்கியம் கேட்க, கோவிலுக்கு வர சொன்னாங்கிறாங்க மயிலு. போறியாக்கும் அப்படின்னு பாக்கியம் ஒரு மாதிரியா கேட்க, போறேங்கிறாங்க மயிலு. பொழப்ப பாரு அப்படின்ற மாதிரி பாக்கியம் திரும்பிக்க, மயிலும் அந்த பக்கம் வேலையை பார்க்க திரும்புறாங்க. என்ன ஏதுன்னு தெரியலையே, எதுக்கு அவ வர சொல்றா, இவ போறேங்கிறா அப்படின்னு பாக்கியம் யோசிச்சுட்டு நிக்க, இங்க மீனா, கடவுளே, இங்க நானா யோசிச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நினைக்கிற விஷயம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு மொபைலை கையில வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க மீனா. அப்போ செந்தில் கிச்சனுக்குள்ள வர்றாரு. என்ன பலமான வேண்டுதல் போல அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றவரு ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்துட்டு, என்ன டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. அவர்கிட்ட முத நாளோட குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல. அது அவங்க மாமனார் வந்து சுத்தமா தொடச்செறிஞ்சிட்டு போயிட்டாரு போல. ரொம்பவே சில்லா கூலா இருக்காரு செந்தில். ரெடி ஆயிடுச்சிங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா காலையிலேயே யார்கிட்ட பேசிட்டு இருந்தேங்கிறாரு செந்தில். மீனாவுக்கு அதிர்ச்சியில முகத்துல இல்ல சுத்தியே மின்னல் வெட்டுது. சுதாரிச்சுக்கிறவங்க ஏன் 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 கேக்குறீங்க அப்படின்னு கேட்க, ஏன் இப்படி பதறன்னு சிரிப்போட கேட்கிறாரு செந்தில். உடனே ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, இல்லையே நான் பதறலையேங்கிறாங்க மீனா. அதான் அப்பட்டமா உன் முகரையிலேயே தெரியுதே அப்படின்னு செந்தில் சொல்ல, அவ்வளவு வெளிப்படையாவா தெரியுது அப்படின்ற மாதிரி வாயை இருக்க மூடுறாங்க மீனா. ஓ மயிலக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு செந்தில் கேட்க, கண்ணில் மட்டும் அதிர்ச்சியை காட்டுற மீனா அதையும் ஒரே செகண்ட்ல சரி பண்ணிக்கிறாங்க. சே அவங்க கிட்ட நான் ஏன் பேசுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, செந்திலுக்கு சந்தேகமா தான் இருக்கு. அப்படியா, உன் போனை கொடுங்கிறாரு அவரு. என்னங்க, என்னையே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு மீனா எகிரிக்கிட்டு வர, சத்தியமா சந்தேகம்தான் படுறேன், கொடு உன் போனை கொடு அப்படின்னு கையை நீட்ட, இந்தாங்க பார்த்துக்கங்க, பார்த்து தொலைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மீனா கையில வைக்கிறாங்க. ஐயோ, நம்பருக்கு இது செக் பண்ணுவாரோ அப்படின்னு அவங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, செந்தில் டிஸ்பிளேவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. இந்த ஷியாமலாங்கிறது உன் கூட வேலை பார்க்கறவங்க தானே அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமா அவங்க தான் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்படின்னு பாக்குறாரு செந்தில். அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்த, போதுமா, இப்ப உங்க சந்தேகம் தீந்துருச்சா அப்படின்னு மீனா கேட்க, எப்படியும் ஆபீஸ்ல அவங்கள போய் பார்க்க தானே போற,
அப்புறம் ஏன் கோவிலுக்கு வர சொன்ன அப்படின்னு மீனா பேசினதை மொத்தத்தையும் ஒட்டு கேட்டிருப்பார் போல செந்தில் கேக்குறாரு. அது சில விஷயங்களை ஆபீஸ்ல வச்சு பேச முடியாது, அதனாலதான் கோவிலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சம் யோசிக்கிறவரு எந்த கோவிலுக்குன்றாரு. அம்மன் கோவிலுக்குங்கிற மீனா. ஏங்க இம்புட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மீனா சிடுசிடுக்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு உங்களோட வரலாறு அப்படிங்க மேடம், என்ன பண்றது, சரி நானே உன்னை டிராப் பண்ணுவான்னு கேக்குறாரு செந்தில். உடனே பதட்டமா இருந்தாலும் மீனா அதை மறைச்சுக்கிட்டு இவரே நடந்துதான் போறாராமா, இவரே என்னைய வந்து டிராப் பண்ண போறாராமா, போங்க போங்க அப்படிங்கிறாங்க மீனா. ஏய் ஓவரா பேசாதடி, சரி ஆட்டோல போறோமே டிராப் பண்ணலாமேன்னு பார்த்தா ஓவரா பேசுறாங்கிறாரு செந்தில். வேணாம் வேணாம் நானே போய்க்கிறேன், இப்ப நீங்க டிஃபனுக்காக தானே இங்க வந்தீங்க, தள்ளுங்க அப்படின்னு நகர்த்தி விட்டுட்டு பிளேட் எடுக்கிற மீனா தேவையில்லாம 1000 கேள்வி கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 கட்ட தோசையை தூக்கி தட்டுல போட்டு அரிசட்டில இருந்து எதையும் எடுத்து ஊத்துறாங்க. ஏய் என்னடி கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள ஊத்துறேங்கிறாரு செந்தில். அதெல்லாம் கொதிச்சிருச்சு போய் சாப்பிடுங்க அப்படின்னு மீனா நீட்ட அதை வாங்கிக்கிற செந்தில் இதுல எதுவும் உள்கூத்து இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை போங்க போங்க அப்படின்னு மீனா சொல்ல ஆஹா உன்னையெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே செந்தில் அங்கிருந்து போக அதுவரையில வெறப்பா நிக்கிற மீனா ஐயோ எப்பப்பா எத்தனை கேள்வி, சந்தேகம் வந்துருச்சோ அப்படின்னு தளர்ந்து போய் யோசிக்கிறாங்க. மயில் ரெடியாகி ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வரவங்க அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட வர்றேன் அப்படின்னு பின்னி முடிச்ச கீழ் சடையை மட்டும் சீவிக்கிட்டு வர்றாங்க பாக்கியம். அம்மா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மயிலு அவங்க அம்மா தலையை பின்னிட்டு இருக்கதை பார்த்து நீ எங்கேயும் வெளியே போறியான்னு கேக்குறாங்க. உன் கூட தான் கோவிலுக்கு வர்றேன்னு பாக்கியம் சொல்ல ஐயோன்னு அதிர்ச்சியா பாக்குற மயிலு நீ எதுக்குமான்னு கேக்குறாங்க. கோவிலுக்கு எதுக்கு வருவேன், சாமி கும்பிடத்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல மயிலு திருன்னு முழிக்கிறாங்க. இல்ல மீனா என்னைய தனியா வர சொன்னா அப்படின்னு மயிலு சொல்ல மயில ஏற இறங்க ஒரு பார்வை பாக்குற பாக்கியம் அதனால நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்க இல்ல அப்படிலாம் சொல்லலைங்கிறாங்க மயிலு. அப்புறம் வேணும்னா ஒன்று பண்ணு, உன் ஓரக்கத்திக்கு ஃபோனை பண்ணி என் அம்மாவை வேணும்னா கூட கூட்டிட்டு வரட்டுமான்னு பர்மிஷன் வேணும்னா கேளேன் அப்படின்னு பாக்கியம் படுநக்கலா சொல்ல என்ன சொல்றதுன்னு தவிக்கிறாங்க மயிலு. ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல் பாக்கி இருக்கு, இன்னைக்கு உன் கூட கோவிலுக்கு வந்து அதை முடிச்சிட்டு வந்துடலாமேன்னு பாக்குறேன், வா போலாம் அப்படின்னு மயிலுக்கு முன்னாடி தயாராகி நிக்கிறாங்க பாக்கியம். மயிலும் வேற வழி இல்லாம சரிம்மா அப்படின்னு நடக்க இவ எதுக்கு இந்த பம்மரா அப்படி என்ன பேச போறாளுக விழுக அப்படின்னு ஆராய்ச்சி பார்வையோட ஃபாலோ பண்றாங்க பாக்கியம். கோமதி ஆல்ரெடி கோவில்ல இருக்கிறாங்க. அவங்க பூஜை தட்டை கொடுக்க வாங்கம்மா யாரு பேருக்கு அர்ச்சனைன்னு அர்ச்சகர் கேட்க சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு கோமதி சொல்ல தொட்டு கும்பிட்டுக்கங்கிறாரு அவரு. பக்கத்துல நிக்கிற மீனா கிட்ட நீங்களும் கும்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. உள்ளர போயிட கோமதி அதை கவனிக்க மீனா ஒரே கலவரமா நின்னுட்டு இருக்காங்க. கும்பிடுற கோமதி மீனா எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறத பார்த்துட்டு ஒரு பார்வை பார்க்க உடனே அவங்களும் சின்சியரா கையை கூப்பி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அர்ச்சகர் தீபாராதனை தட்டை எடுத்துட்டு வர சாமியை கும்பிடுறாங்க. அவரு விபூதி கொடுக்கறாரு. மீனா அதையும் அவசரமா பண்ண கோமதி மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்தாங்கம்மா அப்படின்னு பூக்கூடையை கொடுக்கறாரு அர்ச்சகர். அப்படின்னு அவங்க வாங்கிக்க வாழ்க வளமுடன் அப்படின்னு உள்ளர போயிடுறாரு நம்ம பொன்னியம்மன் கோவில் அர்ச்சகர். 2 பேரும் கொஞ்ச தூரம் வர்றாங்க. மீனா யோசனையாவே நிக்க என்னடி தீவிரமா யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு கோமதி கேட்க அது ஒன்றும் இல்லாத அப்படின்றாங்க மீனா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன அப்படின்னு கோமதி கேட்க ஆமா சொன்னேன் அப்படின்னு மீனா பயமும் தயக்கமா நிக்கிறாங்க. உதடெல்லாம் வறண்டு போக நாக்க நீட்டி ஈரப்படுத்திக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குற கோமதிக்கு லைட்டா பயம் வருது. வீட்ல ஏதாவது பிரச்சனையாடி, உனக்கும் செந்திலுக்கும் சண்டையா, அத பத்தி பேசதான் வர சொன்னியா அப்படின்னு கோமதி கேட்க அதெல்லாம் இல்லத்த அப்படின்னு மீனா தடுமாற அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. ஒருத்தவங்க இருக்காங்க வேண்டப்பட்டவங்க, உங்களுக்கு கூட தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு மீனா சொல்ல யார் அதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. அவங்களும் நீங்களும் பேசினா நல்லா இருக்கும்னு அதான் வர சொன்னேங்கிறாங்க மீனா. எனக்கு தெரிஞ்சவங்களா, என்னடி புதிர் போடுற அப்படின்னு கோமதி கேட்க எப்படி சொல்றது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு மீனா முழிக்கிறாங்க. அப்போ மீனாவோட மொபைல் ரிங் ஆக ஒரு நிமிஷம் எடுக்கிறாங்க. மீனா மொபைல் எடுக்க அதையே கோமதி பார்த்துட்டு இருக்க அப்படியே பார்வையை மட்டும் நிமித்தி கோமதியை பாக்குறாங்க மீனா. கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கி தொண்டையை ஈரப்படுத்திக்கிறாங்க. என்னடி முக்கியங்கிற பேசணுங்கிற போனை நோண்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்க அத்தை ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எங்கே இருங்க இப்ப வந்துடுறேங்கிறாங்க மீனா. அவங்க ஒரேட்டை எடுத்து வைக்க இப்ப எங்க போற
அப்படின்னு மீனாவை குறுக்காட்டுறாங்க கோமதி. நான் சொன்னேன் இல்ல, அவங்க வந்துட்டாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே இருங்கன்னு படபடப்பா சொல்ற மீனா அங்கிருந்து போறாங்க. என்ன சொல்றா இவ, யாரோ தெரிஞ்சவங்கங்கிறா, ஒன்னும் புரியலையே அப்படின்னு யோசனையா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க கோமதி. ஐயோ கடவுளே, இவ என்ன பிரச்சனையை கொண்டு வர காத்திருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கோமதி உட்காடுறாங்க. மயிலு கோவில் வாசல் கிட்ட வந்து செருப்பு கழட்டிட்டு இருக்க மயிலுன்னு அவங்க அம்மா கூப்பிட திரும்புறாங்க. நீ காசை கொடு, நான் அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல மயிலு அப்படின்னு பார்க்க திறக்க வர்ற மீனா ரெண்டு பேரையும் பார்த்துடுறாங்க. பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு. மயிலுக்கா எதுக்கு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட பாக்குற மீனா கடகடன்னு வந்து நிக்கிறாங்க. மயிலும் நிமிந்து பாக்குறாங்க. பாக்கியம்மா பார்த்துட்டு வாமா, கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்குறேன்னு தான் பேரு, ஆனா ஆபீஸ்க்கு போற மாதிரியே தெரியலையே அப்படின்னு எல்லார் மனசுலயும் இருக்கிறத கேட்டுடுறாங்க பாக்கியம். ஐயோ இந்த அம்மா வேற புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்காம இருக்க மாட்டாங்க போல இருக்கே. அவளே பாவம் எவ்வளோ கஷ்டத்துல நம்மளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறா. இந்த அம்மா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களான்னு மயிலு பார்க்க தேவைதான் எனக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. என் வீடு உன் வீடு கோவில்னு மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டே தானே இருக்கிற அப்படின்னு பாக்கியம் கேட்க, உங்களை மட்டும் தானே வர சொன்னேங்கிறாங்க மீனா. எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறாங்க பாக்கியம். இல்ல மீனா, கோவிலுக்கு போறேன்னு சொன்னப்போ அம்மாவும் கூட வர்றேன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேக்குறாங்க மயிலு. ஐயோ ஏங்கா, நீங்க வேற விஷயம் புரியாம பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல மயிலு கலக்கத்தோட என்னாச்சுன்றாங்க. நானும் என் பொண்ணும் கோவிலுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு பாக்கியம் கேட்க, மீனா கொஞ்ச நேரம் மண்டையை பிச்சுக்கிட்டு, அது ஒரு முக்கியமான விஷயமா, முக்கியமான ஆள் ஒருத்தங்களை பாக்குறதுக்காக, அதுக்கு தாங்க உங்களை வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல பாக்கியம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியாது மீனா, சாதாரணமா எப்பவும் போல பார்க்கலான்னு சொல்றியோன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு மயில சொல்ல மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முக்கியமான விஷயம்னு என்ன வரவேணான்னு சொல்லியிருப்பியா நீ அப்படின்னு மயில கேட்க, ஐயோ இல்லைன்னு பயத்துல தலையாட்டுறாங்க. என்ன உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லைன்னு பயமா தவிப்புமா சொல்றாங்க மயிலு. ஐயோ இவங்களை வச்சுட்டு ஒரு ஆணி கூட புடுங்க முடியாது, அதையே இவங்க அக்கு வேற ஆணி வேறையா கிழிச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி மீனா பாத்துக்கிட்டு இருக்க. நீயும் உன் உறக்கத்தையும் அடிக்கடி பார்த்து ரகசியமா பேசிக்கிறீங்க. ஏற்கனவே உன் வாழ்க்கை அதெல்லாம் பாதாளத்துலதான் கிடக்கு, பேசி பேசி இன்னும் மோசமாக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு கூசாம கேக்குறாங்க பாக்கியம். சிலருக்கெல்லாம் பச்சை தண்ணி கொடுத்தா கூட பாவம் பிடிக்கும்னு சொல்லுவாங்களே, பாக்கியம் எல்லாம் அந்த மாதிரி கேட்டகரி தான். ஆனா மீனா தேவையில்லாம விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அக்கா வாழ்க்கைய மோசம் பண்ணணும்லாம் நான் நினைக்கல அப்படின்னு மீனா சொல்ல மயில சங்கடத்தோட நிக்க அவங்க அம்மா ரெண்டு பேரையும் குறுகுறுன்னு மாறி மாறி பாக்குறாங்க. எப்படியாவது அவங்க வாழ்க்கைய சரி பண்ணணும்னு தான் நான் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கேன்னு மீனா சொல்ல, அவ்வளவு நல்லவளா நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம். இந்த விஷயமா அத்தையோட பேசதான் அக்காவை கோவிலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல மயிலு திடுக்குன்னு பாக்குறாங்க. அத்தை உள்ளதா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல மயிலும் பாக்கியமும் ஒட்டுக்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தைன்னா எந்த அத்தை, இவ மாமியாரா அப்படின்னு பாக்கியம் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க மீனா. ஓகே வசமா வந்து சிக்கிட்டா, நறுக்குன்னு 4 கேள்வி கேட்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் யோசிச்சுட்டு இருக்க. அத்தையா, அத்தை எதுக்கு உள்ள, ஐயோ மீனா எனக்கு புரியலங்கிறாங்க மயிலு. அக்கா அவங்களும் நீங்களும் ஒருத்தர் பார்த்து பொறுமையா உட்கார்ந்து பேசுனீங்கன்னா எல்லா விஷயமும் சரியாயிடுமோன்னு எனக்கு தோணுதுக்கா அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அப்படின்னு பயமும் தவிப்புமா பாக்குறாங்க மயிலு. ஐயோ நான் வர்றது அத்தைக்கு தெரியுமான்னு மயிலு கேட்க, இல்லக்கா நான் எதுவும் சொல்லலைங்கிறாங்க மீனா. என்கிட்ட வாயை மூடிட்டு இருக்க சொல்லிட்டு இவன் மூலமா அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு கத்துறாங்க பாக்கியம். ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லம்மா, எனக்கே இப்ப இவ சொல்றது புதுசா தான் இருக்குன்றாங்க மயிலு. இங்க பாருங்க, அத்தை கிட்டையும் அக்கா கிட்டையும் நான் எதுவுமே சொல்லல, கோவிலுக்கு வாங்க பேசணும்னு மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல மயிலு கலக்கமும் பயமா பார்க்க பாக்கியம் எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் முதல்ல பேசட்டும், பேசுனா எல்லா பிரச்சனையுமே சரியாகும் அப்படின்னு மீனா சொல்ல மயில ஐயோன்னு நினைக்க அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. இல்ல எனக்கு என்னமோ அப்படின்னு மயில தடுமாற, ரெண்டு பேரும் பேசுறதுக்கு என்ன இருக்கு, ரெண்டு பேரும் நானும் வர்றேன், 3 பேராவே பேசுவோம், எனக்கும் அந்த அம்மா கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஐயோ அம்மா நீ வேறன்னு பதறாங்க மயிலு. இல்ல அதெல்லாம் நீங்க வந்து ஒன்னும் பேச வேண்டாம், அக்காவே தனியா வந்து பேசட்டும்ன்றாங்க மீனா.
யார் பேசணும் பேச வேண்டாங்கிறதால நீ ஒன்றும் சொல்லாத அப்படின்னு பாக்யா சொல்ல, இங்க பாருங்க நீங்க பேசினா பிரச்சனை தான் ஆகுன்றாங்க மீனா. ஆகணும்னு தானே பேசுறேன் அப்படின்னு பாக்யா வரிஞ்சு கட்டிட்டு நிக்க. ஐயோ ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. வேணாம், சின்ன பிள்ளைங்க யாருக்கும் பேச தெரியாது, பெத்தவங்க தான் நிதானமா பேசுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா மயிலக்கா விஷயத்துல எல்லாமே ஏருக்கு மாறாதான் நடந்திருக்கு. பெரியவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்திருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, பாக்யத்துக்கு சுறுசுறுன்னு கோவம் ஏறிடுது. இங்க பாரு அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க, மீனாவும் கொஞ்சம் குரலை ஏத்தி, இங்க பாருங்க நான் பேசி முடிச்சிடுறேங்க. மயிலக்கா மேல இருக்கிற அக்கறையில மட்டும்தான் நான் கடைசியா இந்த முயற்சியை பண்ணலாம்னு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க உள்ளர வந்து காரியத்தை கெடுத்து வச்சிடாதீங்க ப்ளீஸ். அவங்க பேசி முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு பஜாரி பாக்யத்துக்கிட்ட சொல்லிட்டு, அக்கா நீங்க மட்டும் உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாங்க மீனா. மயிலு பயமும் தவிப்பமா நிக்கிறவங்க அப்படியே அம்மா பக்கம் திரும்ப, அட நீங்க வாங்கக்கா உள்ளர, அவங்க இங்கேயே இருக்கட்டும் வாங்க அப்படின்னு மீனா கையை பிடிச்சு கூப்பிட, ஏதோ அத்துவான காட்டுல அம்மாவை தனியா விட்டுட்டு போற மாதிரி உருப்படாத மயிலு தயங்கி பார்த்துட்டு இருக்க. அட வாங்கக்கா உள்ளர அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க மீனா. மானங்கிட்ட மயிலு அவங்க அம்மாவை திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்படி என்ன பேசிட போறாளுங்க நான் இல்லாம இவளுங்க ரெண்டு பேரும், அதுவும் அந்த பொம்பளை கிட்ட பேசுறது கூட்டிட்டு போறா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க பாக்யம். மீனாவே ரொம்ப பயத்தோட மயிலை கூட்டிட்டு வர, மயில தயங்கி பின்னாடி நின்னுடுறாங்க. கோமதி அங்கேயே உட்கார்ந்து இருக்க, மயில லைட்டா எட்டி பாக்குறாங்க. திரும்பி வர்ற மீனா, அக்கா என்ன இங்கேயே நின்னுட்டீங்க, உள்ள வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட, இல்ல மீனா இதெல்லாம் வேணுமான்னு கேக்குறாங்க மயிலு. ஆமாக்கா வேணும் அப்படின்னு மீனா சொல்ல, அத்தை கிட்ட என்ன பேசலான்னு நினைக்கிற அப்படின்னு மயிலு சொல்ல, கோமதி ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்க மனசுல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற மயிலு, இல்ல மீனா எனக்கு என்னமோ இது சரியா படலைங்கிறாங்க. வேண்டாம் மீனான்னு மயிலு சொல்ல, அக்கா ஒரு பக்கம் உங்க குற்ற உணர்ச்சி, இன்னொரு பக்கம் மாமா நினைப்புல தவிச்சிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் உங்க வயித்துல வளர்ற குழந்தை, இன்னொரு பக்கம் சரவண மாமா ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காரு, அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு மாமா சொன்னாலும் உங்க மனசுக்குள்ள அது உறுத்துது தானே அப்படின்னு மீனா கேட்க, மயிலு லைட்டான அழுகையோட தவிப்பா பாக்குறாங்க. எனக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் நேரம் எல்லா விஷயமும் மாறி ஏன் கண்ணிலேயே படுது. இது எல்லாமே அடுத்தவங்க விஷயம், அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க பாத்துக்குவாங்க. நாம எதுலயும் தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்கி போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால அது முடியல. என்ன இருந்தாலும் ஒரே வீட்டுல கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கோம், ஒரே குடும்பமா இருந்திருக்கோம் அப்படின்னு மீனா தவிப்போட சொல்ல, மயிலு லைட்டான அழுகையோட பாத்துக்கிட்டே இருக்காங்க. பெருமூச்சு விடுற மீனா, எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாருமா ஒன்னா சேர்ந்து மறுபடியும் சந்தோஷமா வாழ மாட்டோமான்னு தான் தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனாங்கிறாங்க மயிலு. ப்ளீஸ்கா வாங்கன்றாங்க மீனா. எனக்காக வந்து அத்தை கூட பேசுங்க, ஏதாவது நல்லது நடக்கட்டும்கா வாங்கன்னு தயங்கிக்கிட்டு நின்னுட்டு இருக்க மயில கூப்பிடுறாங்க மீனா. மயிலு பயமும் அழுகையுமா நிக்க, வாங்க தைரியமா வாங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு மயிலோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க மீனா. கோமதியோட பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. யாரையோ கூட்டிட்டு வரேன்னு போனா என்னன்னு தெரியல, எங்க போனாலும் ஷோ அப்படின்னு கோமதி புலம்பிட்டு நிமிர, மீனா மயில கூட்டிட்டு வந்து அவங்க எதிரில நிக்கிறாங்க. அவ்வளவுதான், கோமதியோட முகம் பயங்கர கோவத்துக்கு மாறிடுது. கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கோமதி எழுந்து நிக்க, மீனா என்ன நடக்க போகுதோன்னு பயமும் பதட்டமா நிக்க, மயிலு ஏகப்பட்ட பயத்துல வெலவெலத்து போய் நிக்கிறாங்க. மீனா எச்சில் முழுங்கிட்டு ரெண்டு பேரையும் மாறி பார்த்துட்டு, அத்தை அப்படிங்க. ஏய் இவளை எதுக்கடி கூட்டிட்டு வந்த? ஓ இவதான் நீ சொன்ன அந்த முக்கியமான ஆளா? இவ முகத்தை பார்க்க தான் என்ன கூட்டிட்டு வந்தியாடி அப்படின்னு கோமதி கத்த, அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்களேன்றாங்க மீனா. இதோ பாருடி என்ன பொறுமையா இருக்கணும் அப்படின்னு கோமதி கத்த, கோவப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, இதோ பாருடி கோவம் இல்லடி பயம், இவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, மயிலு வழக்கம் போல விரலால கிள்ளிக்கிட்டு பரிதாபமா நிக்கிறாங்க. இவ முதல்ல வந்திருக்கா, அடுத்தது யாரு? போலீஸ் வருமா இல்ல வேற யாரையாவது கூட்டிட்டு வருவாளா அப்படின்னு படபடக்குறாங்க கோமதி. அவங்க சொல்லி வாயை மூடக்குள்ள பாக்யம் உள்ளர வர்றாங்க. வெளியவே நில்லுங்க, மயிலக்கா பேசிட்டு வர்றவர்ல இங்கே தான் இருக்கணும்னு மீனா படிச்சு சொல்லிட்டு வந்தோம். பாக்கியம் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கல. அவங்க அங்க நின்னுகிட்டே இவங்கள பார்த்துட்டு இருக்க, ஏய் நம்ம யார்கிட்டயாவது பேசும்போது நிதானமா பேசுவோண்டி, ஆனா இவ குடும்பமும் அப்படி கிடையாதுடி அப்படின்னு கோமதி சொல்ல, பரவாயில்லையே பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்கேன்ற மாதிரி பாக்கியம் அங்க நின்னே பாக்குறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட ஏதாவது ஒரு திட்டத்தோடு தாண்டி பேசுவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை அப்படின்னு தயக்கமா கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க மீனா. ஏய் இதோ பாரு, அதுதான் கேஸ் நடக்குது இல்ல, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, அடிப்பட்ட பார்வை பார்த்துட்டு நிக்கிறாங்க மயிலு.
ஏய், இவளோட தான் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க வேணான்னு சொல்றேன்ல, புரியலையா உனக்குன்றாங்க கோமதி. இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத கொஞ்சம் கேளுங்களேன்றாங்க மீனா. ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற கோமதி சுத்தி முத்தி பார்த்துட்டு குரலை கொஞ்சம் தொலைச்சிக்கிட்டு, எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ? ஓ, மறுபடியும் இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கோமதி கேட்க, மீனா எங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்கன்னு தவிப்பா நிக்கிறாங்க. மயிலு அதே பரிதாப பார்வையோட பாக்குறாங்க. ஓ, சரவணனோட சேர்த்து வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்க இல்ல? வேணாண்டி, அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல, மயிலு பரிதாபமா அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. வேணாம் மீனா, என் வாழ்க்கை இப்படியே போகட்டும். நான் பண்ணின பாவத்துக்கு இதுதான் சரியான பனிஷ்மெண்ட். அவரை மறக்கவும் முடியாம, அவர் யார் கூடயாவது பேசினா அதை தாங்கிக்கவும் முடியாம கொஞ்சம் கொஞ்சமா சாகணுன்றதுதான் என்னோட தலையெழுத்து மீனா அப்படிங்கிற மாதிரி மயிலு பரிதாபமா நிக்கிறாங்க. ஐயோ அத்தை அப்படின்னு மீனா பார்த்துட்டு இருக்க. அப்படி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, இவ என் பையனை கொன்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிருவாடி அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா இதுக்குதான் அப்படின்னு மயில அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க இருங்கன்றாங்க மீனா. ஏய், இவ ஏன்டி டென்ஷன் ஆக போறா? டென்ஷன் ஆகணும்னா நான் தாண்டி டென்ஷன் ஆகணும் அப்படின்னு டென்ஷன்ல கத்துற கோமதி. ஆமா, இவ கூட இன்னுமா நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாங்க. நீ எல்லாம் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டமா, யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா மீனா நல்லவன்னு உனக்கு வரலாறு எழுதணும் அதானே உனக்கு, அப்படிதானேங்கிறாங்க கோமதி. மீனாவும் இல்லத்த ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஏய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், ஜெயிலுக்கெல்லாம் போவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்துருப்பனாடி, அங்கெல்லாம் அனுப்புனவடி இவ என்னைய அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்றாங்க மீனா. நல்லா இருக்கு, எல்லாம் தெரிஞ்சு இவளை கூட்டிட்டு வந்திருக்க நீ பாக்குறதுக்கு இல்ல அப்படின்னு மீனா கிட்ட கேட்டுட்டு, ஐயோ இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்க நின்னு வச்சுக்கோயே, கோவில்னு கூட பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட கத்திட்டு வேண்டி அப்படின்னு கோமதி சொல்ல, சேலையை வரிஞ்சு எடுத்துக்கிட்டு வேகமா வர்றாங்க பாக்யம். நான் கிளம்புறேன்னு குனிஞ்சி பூக்கூடை எடுக்க, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை மட்டும் கேட்டுட்டு போங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்கு. ஏய் இத பாரு, எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம், இவளை பார்த்தாலே எனக்கு அப்படின்னு கோமதி திரும்பி ஒரட்டு எடுத்து வைக்கிறாங்க. நில்லுங்க அப்படின்னு சத்தம் கேட்க 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க பாக்யம், இவளை பார்த்தாலே என்ன பண்ணுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு பாக்யம் வந்து நிக்க, மயிலு மீனா கோமதி 3 பேரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா 3 பேரோட அதிர்ச்சிக்கும் காரணம் வேற வேற. கோமதி பயங்கரமா பயந்துடுறாங்க. சே, என்ன ஜென்மமோ இது, எவ்வளவு சொல்லி இங்க வந்து நிக்குது பாரு அப்படின்னு வெறுப்போட பாக்குறாங்க மீனா. ஐயோ அம்மா இங்க வந்து என்ன பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியலையே, எதுக்கு இவங்க வந்தாங்கன்ற மாதிரி பயத்தோட பாக்குறாங்க மயிலு. ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு மீனா பயத்தோட பாக்க, சொல்லுங்க என்ன தோணுது உங்களுக்கு அப்படின்னு இடுப்புல கைய வச்சுட்டு கேக்குறாங்க பாக்யம். அம்மா அப்படின்னு மயிலு தயக்கமும் பயமா கூப்பிட, ஏங்க நீங்க எதுக்கு இப்ப உள்ள வந்தீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஏன் என் பொண்ணை இன்னும் கரிச்சு கொட்டி முடியலையா அப்படின்னு பாக்யம் தென்னாவட்டா கேட்க, ஓஹோ குடும்பத்தோட தான் வந்திருக்காளா அப்படின்னு கோமதி கோவமா கேட்க, ஏன் நாங்க குடும்பத்தோட எங்கேயும் போக கூடாதா அப்படின்னு பாக்யம் கேட்க, அம்மா ப்ளீஸ் பேசாதருமா அப்படிங்கிறாங்க மயிலு. ஏன் ஏதோ இந்த அம்மா மட்டும்தான் குடும்பத்தோட வந்த மாதிரி தான். நாங்க எதேச்சியா தான் வந்தோம், நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொல்லி ஒண்ணு உங்க மருமக எங்களை வர சொல்லல அப்படின்னு பாக்யம் சொல்ல, ஐயோ அவ்வளவுதான், இந்த அம்மா நமக்கே வேட்டு வைக்கிறதுக்கு வந்து நிக்கிறாங்களேன்னு பயத்தோட பாக்குறாங்க மீனா. ஐயோ அம்மா அப்படின்னு பரிதவிக்கிறாங்க மயிலு. கோமதி அப்படியே மீனாவை தீயா முறைக்க மீனாவோட நெஞ்சு கூடு உலர்ந்து போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.